மத்திய அரசுல ஆளக்கூடிய பாஜக அல்லாத மற்ற கட்சிகள் இந்தி கூட்டணி காங்கிரஸ் உடைய ஆட்சி அதுதான் நடந்துருக்கு நமக்கு தெரியும். அதனால இவங்க இந்த ஒரு எலெக்ஷன் சமயம் இப்ப 4 மாநிலங்களுடைய தேர்தல் நடக்க இருக்கு. ரேஷன் ஆபீசர்ஸை வச்சு செஞ்சிருக்காங்க. அதன் கூட போலீஸ், லோக்கல் போலீஸ் அவங்க எல்லாமே போயிருக்காங்க. ஸ்டேட் போலீஸ் எல்லாமே போயிருக்காங்க. 233 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேசஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. இதுக்கு நடுவில் தான் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் அவர்களுடைய ஆபீஸ் பேரர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பத்திரிகையாளருக்கு. அதில் பத்திரிகையாளர் பல கேள்விகளை வைக்கும்போது அந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் நண்பர்களே, எரிவாயு தட்டுப்பாடு ஒரு செயற்கையான தட்டுப்பாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பல ஆதாரங்களோட 2-3 வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இப்ப அந்த வீடியோக்கு எல்லாமே சொல்லும் போதே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும், விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். ரெய்டு எல்லாம் அதாவது போய் சோதனைகள்லாம் செய்வாங்க. அதுல யார் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ நல்லா வசமா மாட்டிப்பாங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்ப அதனுடைய சில செய்திகள் நேற்றிலிருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. 2-3 மாநிலங்களை பற்றி தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் அந்த போன வீடியோல சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு 3 மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஸ்டார்ட் பண்ணது வெஸ்ட் பெங்கால், அதுக்கு அடுத்தது கர்நாடகா, 3வது தமிழ்நாடு. இந்த 3 மாநிலங்களுமே நீங்க குறிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்காங்க. மத்திய அரசுல ஆளக்கூடிய பாஜக அல்லாத மற்ற கட்சிகள் இந்தி கூட்டணி காங்கிரஸ் உடைய ஆட்சி அதுதான் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியும். அதனால இவங்க இந்த ஒரு எலெக்ஷன் சமயம் இப்ப 4 மாநிலங்களுடைய தேர்தல் நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி மக்களை குழப்பி ஒரு செயற்கையான தட்டுப்பாடை உருவாக்கி மக்களுக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணி மத்திய அரசின் மீதும் இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல இந்த பாஜகவுக்கு ஓட்டு போடாம இருக்கிறது அவங்களை தோற்கடிப்பதற்காக கையில் எடுக்கப்பட்ட உத்தி அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். இப்ப எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஹைதராபாத் எடுத்துக்கிட்டோம்னாக்க தெலுங்கானா மாநிலம். அங்கேயும் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில இருக்கு. கர்நாடகாலையும் காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கு. தெலுங்கானால என்ன சொல்றாங்கன்னா, பல இடத்துல போய் இந்த மாதிரி சோதனைகள்லாம் செய்யப்பட்டுள்ளது. నేను డిఎస్ఓ తిరుపతి కలెక్టర్ గారు జేసీ గారి ఆదేశాల మేరకు మాకు 2:30-3 సమాచారం ప్రకారము మేము మా సిఐడిటీలు సురేంద్ర అండ్ గంగయ్య గారు ఇద్దరు కలిసి ఇక్కడ రైడ్ చేస్తే సార్ చెప్పిన ప్రకారము మన సదరన్ స్పైస్ పక్కన హైవే పక్కనే గోడౌన్ ఉంది. భారత్ గ్యాస్ గోడౌన్ ఉంది, కానీ ఇక్కడ ఏమీ వాళ్ళు లైసెన్స్ కానీ ఏం లేదు. దాంట్లోనే గ్యాస్ ఫుల్ సిలిండర్స్, కమర్షియల్ సిలిండర్స్ దాంట్లో డంప్ చేశారు. అవి సుమారుగా 592 ఉన్నాయి. ఈ డొమెస్టిక్ సిలిండర్స్ వచ్చేసి 230 ఫుల్ ఉన్నాయి. కానీ ఇది వాళ్ళు ఉంచకూడదు. దాని ప్రకారమే మేము 6A కేసు పెట్టి కలెక్టర్ సార్కి, జేసీ గారికి ఎఫ్ఐఆర్ కూడా పెట్టి వాళ్ళు క్రిమినల్ కేసు నమోదు చేస్తామండి. థ్యాంక్ యూ. ரேஷன் ஆஃபீஸர்ஸை வச்சு செஞ்சுருக்காங்க. அதன் கூட போலீஸ், லோக்கல் போலீஸ் அவங்க எல்லாமே போயிருந்திருக்காங்க. ஸ்டேட் போலீஸ் எல்லாமே போயிருக்காங்க. 233 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள கேசஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. இதில் எல்லாம் பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. முக்கியமான 2-3 குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னாக்க, வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி சிலிண்டரை ஹோட்டல்களுக்கு வித்திருக்காங்க. அதுவும் அதிக விலையில கொடுத்துருக்காங்க. இதை தமிழ்நாடு ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷனுடைய சில அஃபீஷியல்ஸ் சொல்லப்படுற ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி பார்க்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க தெலுங்கானால. அதை தவிர
இதே மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா பெங்களூர்லயும் பலவிதமான சோதனைகள் நடந்திருக்கு. அந்த சோதனைகள்ல வந்து இதே மாதிரி முறைகேடு தான் நடந்திருக்கு. அதாவது வீட்டு உபயோகத்திற்காக வைக்கப்பட்டுள்ள எல்பிஜி சிலிண்டரை ஹோட்டல்களுக்கு கொடுத்து கமர்ஷியல் உபயோகத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதும். தெலுங்கானாலையும் சரி, அதாவது ஹைதராபாத்லையும் சரி, பெங்களூர்ல அதாவது கர்நாடகாலையும் 2 இடத்திலேயுமே நிறைய மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான சிலிண்டர்கள் பதுக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. அந்தந்த மாநிலத்தின் மொழியில அந்த அதிகாரிகள்லாம் பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஆமா, இது மாதிரி ஆயிருக்கு, கலெக்டர் உத்தரவு பேர நாங்க ரெய்டெல்லாம் செஞ்சோம், இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், இவங்களுக்கெல்லாம் மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், குறிப்பா எஃப்ஐஆர் எல்லாம் போடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இப்ப வந்து முக்கியமா இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடை பற்றி பார்த்துடலாம். தமிழ்நாட்டுல என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி அடிக்கிறது உங்கள் கம்பெனியா? குமரன் உங்கள் கம்பெனியா? அது உங்கள் சொந்த கம்பெனியா? அதில் எப்படி நீங்கள் உங்கள் பேரை போட்டு உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு ஜிஎஸ்டி நம்பரோடு போட்டுருக்கீங்களே, ஜிஎஸ்டியாக கேட்குறீங்க நீங்கள்? அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் விருப்பம் பண்ணால் பரவாயில்ல. இந்த கம்பெனி அதாவது நகர்ப்புறத்துல தான் மோசமான கண்டிஷன் இருக்கு. கிராமப்புறங்கள் இது எல்லாமே கட்டடுப்பு மாறிட்டாங்க. நீங்க ஊடகத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள்ல கட்டடுப்பு, கறி அடுப்பு, முன்னாடி லிக்கோ கறி போடுவோம். அது ஸ்டீமர் ரொம்ப முன்னாடி உண்டு. இப்போ ஸ்டீமர் ஸ்கீம் உடனே தொடங்க சொல்லியிருக்கோம். ஸ்டீமர் வந்து உங்களுக்கு சாதம் வடிச்சிடலாம், இட்லி வேக வச்சிடலாம். குறிப்பா என்ன கிடைக்காதுன்னா பூரி, புரோட்டா, தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும். ஏன்னா அது போடுவதற்கு தான் காலையிலிருந்து சிலிண்டர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது போன்ற பொருட்களை நிறுத்தம் செய்து மக்களுக்கு பசியாற்றக்கூடிய உணவுப் பொருளை வழங்குவதற்கு நாங்கள் எல்லா சங்கத்தையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது கட்டாயம் நடைபெறும். அரசும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சிலிண்டர் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துறோம். இல்ல சிலிண்டர்ல இப்போ இன்னொரு விஷயம், அதாவது சிலிண்டர்ல சில ஏஜென்சிகள் சில ஆட்களை வச்சிருக்காங்க. 4000 ரூபாய் கொடுத்தா சிலிண்டர் தாரங்கிறாங்க. இது போன்று கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இதை அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த போன்று கள்ளச்சந்தையில அதிக விலைக்கு விற்பனை செய்தால் நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவைப்பு வலியுறுத்துகிறது. இல்ல கட்டாயமாக, அதாவது டீசல் பெட்ரோல் இது காரணம் காமித்து விலை உயரக்கூடாது. அப்படி விலை உயர்மையானால் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை போராடுவதற்கும் தயங்காது. தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2-3 வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. ஆயிரக்கணக்கான சிலிண்டர் பதுக்கல்ல இருந்திருக்கு, குடவுன்ல எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. அதை பத்தி பேசும்போது அந்த யாரெல்லாம் அதை செஞ்சிருக்காங்களோ அந்த குறிப்பா அந்த ஏஜென்சியை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்திருக்காங்க யாரு ரெய்டு நடத்தினாங்களோ அந்த அதிகாரிகள். ஆனா என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எப்படி எடுக்க போறாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா எந்த அதிகாரியும் எந்த விதமான விளக்கமும் சொல்லவில்லை அப்படிங்கிறது உண்மை. சரி, இதுக்கு நடுவில் தான் தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் அவர்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பத்திரிகையாளர்களுக்கு. அதில் பத்திரிகையாளர் பல கேள்விகளை வைக்கும்போது அந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாதிரி பதுக்கல்களை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அரசு வந்து இதுக்கு விரைவாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்டாக அவங்களே என்ன சொல்றாங்க, எங்கள்ல இருக்கக்கூடிய பல ஹோட்டல்காரர்களை என்ன பண்றாங்க, அவசர தேவைக்கு வேற வழி இல்லாம பிளாக் மார்க்கெட்ல வாங்குறாங்க. 4000, 4500 ரூபாய், 5000 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு கொடுத்து கூட வாங்குறாங்க. இந்த கிட்டத்தட்ட 19.5 கிலோ எடை இருக்கும் கமர்ஷியல் இதுக்கு. நம்மளது வந்து 14.6 கிலோ எடை இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 2.5 மடங்கு விலை கொடுத்து அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத அந்த ஹோட்டல் உரிமையாளரே ஒத்துக்கிறாரு. இந்த இடத்துல தான் எனக்கு என்ன இடிக்குது அப்படின்னா, ஒரு ஹோட்டல் உரிமையாளர் வந்து பேக்ல வாங்குறாரு,
கள்ள மார்க்கெட்ல அதிக பணத்தை கொடுத்து வாங்குறாருன்னா அவர் ஏன் அந்த மாதிரி விற்கிற ஏஜென்சி மக்களை காமிச்சு கொடுக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுது. ஆனா அதை வந்து எந்த பத்திரிகையாளரும் கேட்கவும் இல்லை. அவங்களும் அவங்க யார் இந்த மாதிரி வித்தாங்க, யார் வாங்கினாங்க, எப்படி இந்த பிளாக் மார்க்கெட் வருது அப்படிங்கறது பத்தி ஒரு விளக்கமும் அந்த இது சொல்லவும் இல்லை. இது தமிழ்நாடுனுடைய நிலைமை. இப்ப இன்னொரு முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்தோம்னா அது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல வந்து பாஜகவுடைய ஆட்சி தான் இருக்கு. யோகி ஆதித்யநாத் அவர்கள் திறமையாக ஆட்சி செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிறது நம்ம பல உதாரணங்களோட அவருடைய பல நடவடிக்கைகள் மூலமா அவரை வந்து புல்டோசர் பாபானே கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவருடைய மாநிலத்துல இதே மாதிரி ரைடு. அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்ப இந்த பெட்ரோல் டீசல் அதை பத்தின வதந்திகளும் வந்து அதே மாதிரி இந்த சமையல் எரிவாயு பற்றிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குங்கிற வதந்தி எல்லாம் வந்து மக்கள் ஒரு மாதிரி பீதி அடைந்து ஒரு மாதிரி வெறுப்புக்கு வந்துட்டாங்களோ, அப்போ வந்து ஒரு கோபம் அடைந்தாங்களோ, உடனேயே அவர் நடவடிக்கையில இறங்கி எல்லாரையும் அபிஷியல்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, யாரா இருந்தாலும் கண்டுக்காதீங்க, தீவிரமான சோதனை நடத்த வேண்டும், தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவரு பல இடங்கள்ல சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 1483 இடங்கள்ல சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது. அதுல முறைகேடுகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யார் யாரெல்லாம் முறைகேடு செஞ்சிருக்காங்களோ அதுல 6 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். அதை தவிர கிட்டத்தட்ட 24 ஏஜென்சி மேல எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. அவங்க முறைகேடா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிளாக் மார்க்கெட்டு அவங்களும் நடத்திருக்காங்க, அதிக விலைக்கு வித்திருக்காங்க. அதே மாதிரி வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டரை வந்து கமர்ஷியல் யூஸுக்கு கொடுத்துருக்காங்க, உபயோகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதாமும் யோகி ஆதித்யநாத் டீம் மூலமா அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல வந்து கடுமையான நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, உடனடியாக அரெஸ்ட், உடனடியாக எஃப்ஐஆர். அதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பல ஏஜென்சியினுடைய லைசன்ஸை ரத்து செஞ்சிருக்கு உத்தரப்பிரதேச அரசு. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சார் இது வந்து மத்திய அரசு சார்ந்தது இல்லையா அப்படின்னா, மாநில அரசு மத்திய அரசு பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க. இவங்களோட இதெல்லாம் இந்த மாதிரி முறைகேடு செஞ்சிருக்காங்க, இவங்கெல்லாம் தகுதியற்றவர்கள், இவங்களுடைய லைசன்ஸ் எல்லாம் நீங்க ரத்து பண்ணணும்னு உடனடியா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காரு, நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காரு. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க, நான் தமிழ்நாடை பத்தி உங்ககிட்ட சொன்னேன், அதே கர்நாடகா இல்ல தெலுங்கானாவை பத்தி பேசணும். எங்கேயுமே என்ன சொல்றாங்கன்னா, நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க, எஃப்ஐஆர் போடப்படும் அப்படிங்கிறாங்க, நாங்க வந்து ரெய்டு போயிருக்கோங்கிறாங்க. இந்த மாதிரி செய்திகள் தான் வந்திருக்கே தவிர ஒரு ஆணித்தரமான உறுதியான நடவடிக்கை அப்படின்னு பார்த்தா பாபாஜி தான் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகள்ல செய்திகள் வந்திருக்கு. மக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பாபாஜியார் மிகவும் புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்காங்க. ஒரு சொட்டு கூட தட்டுப்பாடு இருக்கக்கூடாது எல்பிஜில, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ்ல அப்படிங்கிறது யோகிஜியினுடைய உத்தரவாக இருக்கு. இது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது தெரியுது. உத்தரப்பிரதேஷ்ல நடந்த இன்னொரு மிக மிக கொடுமையான சம்பவம் என்ன அப்படின்னா, அங்க சமாஜ்வாதி பார்ட்டி, அதாவது இந்த அகிலேஷ் யாதவ் அவருடைய பார்ட்டியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ அப்துல் ரெஹான் அப்படிங்கிற ஒரு வீட்டுல 55 சிலிண்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து மக்கள் பிரதிநிதின்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஒரே ஒரு காரணம் தான், எப்படியாவது பாஜக ஆட்சியை கவுக்கணும், மோடிக்கு கெட்ட பேர் வரணும், அதுதான் குறிக்கோள். யோகிக்கு கெட்ட பேர் வரணும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். இப்ப இந்த இடத்துல வந்து எதனால இந்த ஹோட்டல் முதலாளிகள்ல வந்து இரு பகுதியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அடிவருடிகளா இருக்காங்க, அதனால அவங்க என்ன டூல் கிட்ட நடத்தணும்னு சொல்றாங்களோ அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பலவிதமான சச்சரவுகளுக்கு உள்ளானதுதான் கோவையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவகம். அவங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டாங்க, அதுல இருந்து மீண்டு வந்தாங்க. இப்ப திருப்பியும் வந்து உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் ஏத்திருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. இந்த உணவுப் பொருள் விலையை ஏத்துனதை பத்தி தான் இந்த தமிழ்நாடு ஹோட்டல் சங்க உரிமையாளர் அவர்களுடைய சங்கத்துல பத்தி நிர்வாகிகள்கிட்ட கேட்டபோது, ஆமாம் விலை ஏற்றக்கூடாது, ஏன்னா 115 ரூபாய் தான் ஒரு சிலிண்டருக்கு ஏற்றிருக்காங்கன்னு. ஆனால் பல ரெஸ்டாரண்ட்ல, நானே வந்து இப்போ 2 நாளாக ரெஸ்டாரண்ட்ல போய் என்ன விலை இருக்கு என்னங்கிறதுக்காக ஒரு உதாரணமாக ஒரு சர்வே மாதிரி எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட மினிமம் 20% 22% ஏற்கனவே இருந்த விலையை விட அதிக விலையில ஏற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தெரியல. பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க அந்த நிர்வாகிகள் கிட்ட, இந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடுனால இன்னைக்கு விலை ஏற்றிருக்கீங்க, நாளைக்கே சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு, 115 ரூபாய் தானே, நீங்க விலையெல்லாம் குறைச்சிருவீங்களான்னாக்க அதுக்கு வந்து சரியான பதில் கிடையாது. அதுதான் அதனாலதான் இதுல வந்து என்ன முக்கியமா தெரியுது அப்படின்னா, இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட்ல கொண்டு வந்து உணவையும் அதுல கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தகுடுதத்தெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சு அதற்கான சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பல ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த மாதிரி அரசியல் சார்ந்த சில நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க.
மத்தியில் இருக்க மக்களை அனாவசியமா துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க. அதே சமயத்துல இந்த கேஸ் ஏஜென்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து சில காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே, அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், கேஸ் ஏஜென்சியா இருக்கட்டும், இது எல்லாமே ஆளும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவளுடைய ஆதரிப்பாளர்களுக்கும் அல்லது யாரெல்லாம் வந்து கரப்ஷன்ல இன்வால்வ் ஆகி லஞ்ச பணம் கொடுத்து ஏஜென்சி வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் போயிருக்கு. ஆக மொத்தம் என்னன்னா அவங்க தன்னுடைய விசுவாசத்தை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி மக்களை அவதிக்கு உள்ளாக்கி மத்தியில் உள்ள பாஜகவுக்கு எதிராக காங்கிரசுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் படிக்கணும், படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்ல, இதெல்லாம் நடைமுறையில நம்மளே பார்த்துருக்கோம். நிறைய அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லா அரசியல்வாதிகளுக்குமே கண்டிப்பா ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், ஒரு கேஸ் ஏஜென்சி இருக்கும். எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. தமிழ்நாட்டில இருந்து பெட்ரோலியம் மினிஸ்டரா ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி வந்து நார்த் இந்தியன் தான். அந்த காலத்துல, இது நான் எப்ப சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 82, 83ஆம் ஆண்டு வாக்குல நான் இருந்த போது, ராஜீவ்காந்தி அப்ப பிரதம மந்திரியா, அதாவது 86க்கு பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், 86 கரெக்ட், 86 அந்த காலகட்டத்துல அப்ப ஓப்பனாவே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் வந்து பாம்பேல என்னுடைய கலீக்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் மதராசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்க மதராசி மினிஸ்டர் இருக்காருல, பெட்ரோலியம் மினிஸ்டர், பணம் கொடுத்தா கேஸ் ஏஜென்சியா பெட்ரோல் பங்கா உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்ப அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்தது. அது இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது அதனாலதான் இந்த கேஸ் ஏஜென்சி மற்றும் பெட்ரோல் பங்க் இவங்க எல்லாமே அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் தன்னுடைய விசுவாசத்தை காங்கிரஸுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரெய்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. கடுமையான நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இந்த ரெய்டுனால உபயோகம் இருக்காது. அது வந்து மாநிலம் சார்ந்தது. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் மாநிலம் சார்ந்ததாகும். ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னா, மத்திய அரசிலிருந்து இந்த மாதிரி தகுதித்தத்துல ஈடுபட்டவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணா அது ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.